Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th biology தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். both book bagல இருக்குது plus வந்து interior questions. சரிங்களா? நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கண்டினியூவா கேட்டுட்டே இருந்தீங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்தா நம்ம சரியா வீடியோ போட முடியல. அதுக்கான ரீசன் என்னன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. சரிங்களா? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதனால கண்டினியூவா பண்ண முடியல. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நடந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே ஷார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது எல்லாமே பாருங்கள். அதே போல் பிளேலிஸ்ட்டில் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கெல்லாமே பிடிஎஃப் வேணுங்கிற நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நமக்கு அவங்களுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் தனியாக ஆரம்பிச்சிருக்கோம், அதில் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்னியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ண வச்சிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு சில விஷயம் சொல்லுவோம், அது வந்து கேட்காம மறுபடியும் அது கமெண்ட்டில் கேட்பீங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு லெசனுக்கும் 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஒன்று ஏ அப்படின்னு சொல்லிட்டு, அதே லெசனில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு பாஸ் பண்ணால் போதும் சார், ஒரு மீடியமான மார்க்ஸ். மோஸ்ட்லி இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம 90 above எடுக்கிற மார்க் தான் நம்மள கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா 2 செட்லேயும் படிச்சிங்க. சரிங்களா? ஏவும் படிச்சிங்க, அதுக்கடுத்து பியும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, தெளிவாக படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பியூ சயின்ஸுக்கு நம்ம தனியாக அப்டேட் பண்ண டைம் இல்லாதனால பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதிலே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான போர்ஷன் மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் 1 to 5 லெசன்ஸ் தான் கொடுப்பாங்க. பாட்னியை பொறுத்த வரைக்கும், சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 1 to 8 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுதான் நமக்கான போர்ஷன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பாட்னியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்ப்போம், நெக்ஸ்ட்டு சுவாலஜி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். கொஞ்சம் பொறுமையாக நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 2 மார்க்ஸ் சரிங்களா, ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸோ இங்கே நம்ம வந்து கேந்திர ஃபில்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே எதனாச்சும் ஒன்று கேட்பாங்க மாற்றி மாற்றி, இந்த மெல்மிகோ ஃபில்லி, மெலிட்டோ ஃபில்லி, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை வந்து படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸு. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் படம் வரைந்து பாகம் குறி அப்படிங்கிற கொஷின் கண்டிப்பாக எதனாச்சும் ஒன்று கேட்பாங்க. அது 5 மார்க்ஸில் கூட வரலாம். சூழின் அமைப்பு கேட்கலாம், மகரந்த பையோட அமைப்பு கேட்கலாம், கருப்பையோட அமைப்பு கேட்கலாம், விதை இருக்குது அதையும் கேட்கலாம். சரிங்களா? ஒரு வித்தில் விதை, இரு வித்தில் விதை, ஏன்னா இதுதான் அதிகமாக என்ன பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கல, அதனால் அதுலேயும் கேட்கலாம். சரிங்களா? நம்ம வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து சொல்கிறது குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லை, பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து தான். சரிங்களா? அதனால் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே 3 மார்க் கொஷின். ஸோ இந்த 3 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. பல்கரு நிலை அதோட முக்கியத்துவம் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கடுத்து இது வந்து 5 மார்க்ஸு. 5 மார்க்கு சாப்டர் 1ல் நிறைய இருக்குது. சரிங்களா? இங்கே நம்ம 3 தான் கொடுத்துருக்கோம். அடுத்து பி செட்டில் இன்னொரு 3 வரும், 6 கொஷின்ஸ் தான். சரிங்களா? மற்றதும் படிக்க முடிஞ்சது எது எதோ அது எல்லாமே படிச்சிங்க. உதாரணத்துக்கு இந்த பூச்சி மகரந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா பூச்சி மட்டுமே படிக்காதீங்க, காற்று இருக்கும். சரிங்களா? காற்று மகரந்த சேர்க்கை மலரோட பண்பு அதையும் படிச்சு வச்சுங்க. சூழின் அமைப்பு அவர் இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் பறவை அதுவும் சேர்த்து வந்து என்ன பண்ணி வச்சிங்க, படிச்சிங்க. இது என்னாச்சும் கேட்கலாம். அதுமாதிரி சூழின் அமைப்பு கேட்கலாம், சூழலோட வகை கேட்கலாம். அதுக்கடுத்து கருவன் திசு இருக்குது, அதோட கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், கேட்கலாம். அதெல்லாமே பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் கொஷின்ஸ். சரிங்களா? இது வந்து பி டைப்பு கொஷினு. ஸோ இதுலேயுமே பாருங்கள், நம்ம மெல்டோஃபில் இதெல்லாமே எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. போத்துகள் இதெல்லாமே எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ எண்டோத்தீலியம் இதுவும் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து 3 மார்க்ஸு. இது ஒட்டுதல் பதிமிடம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கருப்பையெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பொலினியம் இந்த பாலுறுப்பு தனிமைப்படுத்துதல் இந்த மாதிரிலாம் அதிகமாக கேட்கல. சரிங்களா? அதே மாதிரி கருவுரா இனப்பெருக்கும் அதோட வகையில் இதுவும் அதிகமாக கேட்கல, ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்த்துங்க. தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரி, சால்வியா மகரந்த சேர்க்கை, கருவன் திசு என்றால் என்ன, அதன் வகை. இந்த சால்வியாவில் இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கைலாம் இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. மற்ற இந்த 2ம் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இது வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அடிக்கடி வந்து இந்த கொல்லி மரபணு, பிற்கலர்ப்பு இது எல்லாமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மரபியெல்லாம்
சிம்பிளான டெஃபினேஷன் கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா. இந்த முறுபரப்பு மீட்சி இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு கலப்பு இருபண்பு கலப்பு அதெல்லாமே நல்லா படித்து வச்சிங்க. இந்த 7 வேறுபட்ட பண்பு மெண்டலுடைய சக்ஸஸ்க்கான ரீசன் அதெல்லாமே என்ன பண்ணி வச்சிங்கன்னா படிச்சிங்க. இருபண்பு சோதனை கலப்பு சரிங்களா. இருபண்பு கலப்பு வேறு இருபண்பு சோதனை கலப்பு வேறு அதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இந்த பரிமாற்ற கலப்பு இதெல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸு. ஸோ இங்கே 5 மார்க்ஸு இந்த 3 வந்து நல்லா தரவு பண்ணிங்க. ஏன்னா இதை வச்சு தான் மாற்றி கேட்டுருக்காங்க. நிறைய பப்ளிக் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓங்குதன்மை மரத்தில் கேட்குறாங்க, இல்லைனா முழுமையற்ற ஓங்குதன்மை கேட்குறாங்க. நெக்ஸ்ட் லெவல் தான் இந்த தொடர்ச்சியற்ற வேறுபாடு தொடர்ச்சியான வேறுபாடு இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஒரு 4 பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஷின் ரிப்பீட்டடாக வந்திருக்கும் சரிங்களா. அதனால் பார்த்து வச்சுங்க. ஸோ இது சாப்டர் 2ல் பி டைப் கொஷினு. இதில் பாருங்கள், இதில் இந்த பல்கூட்டலில் ஓங்குதன்மை விதி, தனித்து பெறுதல் விதி, சார்பின்றி விதி இதெல்லாமே மெண்டலுடைய விதிகள் சரிங்களா. இதுலேருந்து ஏன்னாச்சும் ஒன்று கேட்கலாம், இது வரைக்கும் அதிகமாக கேட்கலாம், அதனால் அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இது வந்து 3 மார்க் கொஷின்ஸு. ஸோ 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த முழுமையற்ற ஓங்குதன்மை இணை ஓங்குதன்மை வேறுபாடு, அதுக்கடுத்து ஒடுங்கு கொல்லி மரபணு பெற்றுள்ள ஆண்டிரியத்தில் காணப்படும் 3 வகை தாவரங்கள், மெண்டல் வெற்றிக்கான காரணம் இதெல்லாமே நல்லா படிச்சுங்க. இந்த மெண்டல் மறு ஆய்வு சேர்ந்த அறிஞர்கள் எல்லாமே சிம்பிளான கொஷின்ஸ் தான், இருந்தாலும் அதையும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸு. அங்கே சொன்ன 5 மார்க்ஸு ஃபஸ்ட்டு நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு முடிஞ்சால் இந்த 13 என்ன பண்ணி வச்சுங்க படிச்சிங்க. அதுக்கடுத்து இருபண்பு கலப்பு நல்லா ஈஸியாக தான் இருக்கும். இந்த பல்காரணி பாரம்பரியம் இது வரைக்கும் கேட்கல, அதனால் இதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து சாப்டர் 3ல் இருக்கக்கூடிய கொஷினு. ஸோ சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்போம், பயாலஜிக்கும் என்னென்ன கேட்பாங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பியூர் சயின்ஸ்னு இருக்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க. பயாலஜி வந்து மற்றதை நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா. இந்த சிண்டனிக்கு பிணைப்பு, ஆமனுக்கு அருணா, மறுக்கூட்டணிவு ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சிங்க. ஸோ 3 மார்க்ஸும் அதே போல் தான். இந்த டிஎன்ஏ பழுது பார்த்தோம்னா பியூர் சயின்ஸ்க்குரியது. இந்த மரபணு இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரைபடத்தோட பயன்கள், பிணைப்பு குறுக்கேற்றம் வேறுபாடு இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸு. குறுக்கேற்றத்தோட செயல்முறை இதெல்லாமே ரொம்ப முக்கியம், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதை தாண்டி 5 மார்க்ஸ் அங்கே அதிகமாக இல்லை. அதே போல் பியூர் சயின்ஸுக்கு நிறையா இருக்குது. டிஎன்ஏ இரட்டிப்பதல் இதெல்லாமே கேட்கலாம். நிக்கோட்டின தாவரத்தில் சுய பொருந்தாத்தன்மை அது எல்லாமே கேட்கலாம் சரிங்களா. அதே 3rd லெசனில் செகண்ட் டைப் கொஸ்டின். இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அந்த பிளாய்டியோட டயக்ராம்லாம் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அதெல்லாமே கேட்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த பிளாய்டியிலேருந்து கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுங்க. ஸோ இது வந்து 3 மார்க்ஸு சரிங்களா. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இணை சேர்தல்னா என்ன, அதோட வகை பார்த்து வச்சுங்க. விலகல் அப்படின்னா என்ன, சொனரோ 64 இதெல்லாமே கேட்டிருக்காங்க. மக்காச்சோளத்தில் பால் நிர்ணயம் எப்படி நடக்குது அதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸு. இந்த மடியத்தோட முக்கியத்துவம், குறுக்கேற்றத்தோட முக்கியத்துவம்லாம் நல்லா படித்து வச்சுங்க. மூலக்கூறு மரபிலாவில் அராப்டாப்சிஸ் அது வந்து பியூர் சயின்ஸ்க்குரியது நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 4. சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் சரிங்களா. இது 8 டைப்புக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் 2 பேர்த்துக்கு காமன் தான் சரிங்களா. அதனால் இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த ஸ்பைருனா வளர்க்குறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவை. இது வந்து 3 மார்க்ஸ். இந்த PBR 322லாம் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. மற்றபடி இந்த தனிசெல் புரதம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த வெஸ்டர்ன் ஓட்டெடுப்பு எலைசா சோதனையுடைய சிறந்தது எவ்வாறு அதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து தாங்கி கடத்தியற்ற மரபணு மாற்றும் முறை 2 இதெல்லாமே பார்த்து வச்சிங்க. இதெல்லாமே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த உயிர் தொழில்நுட்பியோட பயன்பாடு, உயிரி வழி திருத்தம் இது எல்லாமே 2 நல்லா படிச்சிங்க. அதேமாதிரி பல்வேறு வகையான ஒற்றெடுப்பு முறை சரிங்களா. இது 3 படிச்சிட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அதிகமாக மார்க் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அடுத்த செட்டில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 4th லெசனில் மீதி இருக்கக்கூடிய பி டைப் கொஷினு. இது வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. உயிரி மருந்தகம் இதெல்லாம் அதிகமாக கேட்கல சரிங்களா. நம்ம எப்படி கொஷின் எடுத்துக்கணுமா, ஏல வந்து நிறைய ரிப்பீட்டடாக கேட்டது, பியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம் எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் சரிங்களா. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து 5 மார்க்ஸ் சரிங்களா. பிடி பருத்தியோட நன்மை தீமை அது லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லுமே என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க சரிங்களா. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 5. சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறத நீங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா அதிலே எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு என்ன வந்துன்னா கவர் ஆகிடும்.
ஸோ இதில் இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. கருவுறு, சைப்ரிட்டு, காப்புரிமம், வன்மயக்குதல், உடலக்கருவுறுக்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செயற்கை விதைகளோட நன்மைகள், மரபணு வளக்குறு, வைரஸ் அற்ற விதை இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. உடல் நகல்சார், கேமெட்டிக் நகல்சார் வேறுபாடு இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. அந்த திசுவளர்ப்பு அடங்கியுள்ள அடிப்படை கொள்கை, திசுவளர்ப்போட பயன்பாடு, புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு நிலை, இது 3 படிச்சிட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ரிப்பீட்டட் கொஷின் நிறையா இருக்கும். ஏன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து இதில் இல்லை, கம்மியாக தான் இருக்குது சாப்டரில் சரிங்களா. அதனால் இந்த 2 மார்க்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 3 மார்க்ஸ், உயிரி பாதுகாப்பு, செல் மிதவை, புரோட்டோபிளாஸ்ட் இணைவு இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபைனலாக 5 மார்க்ஸ் அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்போம் சரிங்களா. இந்த செயற்கை விதையோட நன்மைகள் மட்டும் புதுசாக இருக்கும், மற்றது எல்லாமே சேம் தான் சரிங்களா. இது எல்லாமே பாட்னிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சுவாலஜி சரிங்களா. சுவாலஜியில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 2 மார்க்ஸ், சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க்கு. நம்ம லாஸ்ட் இயரோட இந்த கொஷின்ஸ் ஒரு சில எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் லாஸ்ட் இயர் கொஷின்ஸை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட்டட் கொஷினை கொஞ்சம் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ இது வந்து 2 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸு. ஸோ ஃபஸ்ட் சாப்டர் 1ல் இந்த கொஷின்ஸை படித்தாலே போதும், எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும்னா கவர் ஆகிடும் சரிங்களா. அதனால் சாப்டர் 1ல் இது மட்டுமே பாருங்கள். பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே இருந்தாலும் சரி பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 இந்த GAFT, ZIFT, ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி படம் வரைந்த பாவங்குறியில் அண்ட செல், விந்து செல் இது அடிக்கடி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி கருவுறுதல், கருப்பதிதல், முதிர்ந்த விந்தணு அல்லது விந்து செல்லோட படம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 3 மார்க்ஸு. இந்த சீம்பால், விந்தக அமைவத்தோட முக்கியத்துவம், FS கட்சி, LH, HCG, HPL இதோட விரிவாக்கம் இதெல்லாமே பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து கொஷின் அப்டேட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துக்கிறதுனால நிறைய பேர் இவ்வளோ கொஷின்ஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்குறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 4 கொஷின் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி சரிங்களா. இது எல்லாமே சிம்பிளான கொஷின்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸும் கிடையாது. ஸோ அதே மாதிரி 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலை, அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சியோட குறைபாடு, இது பியூர் சயின்ஸுக்கு, இது ரெண்டும் மாற்றி அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து கருப்பியோட அமைப்பு ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, அண்டகத்தின் அமைப்பு ஒரு டைம் என்ன பண்ணியிருந்தாங்க பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து 3rd லெசனு. ஸோ 3rd லெசனில் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. கருக்கொலை, சிசுக்கொலை, பனிக்குடை துளைப்பு, தாமிட வெளிவிடும் உள்கருப்பை, அதுக்கடுத்து GAFT, ZIFT, போக்சோ, கருப்பாய் புற்றுநோய் இதெல்லாமே படிச்சிருப்பீங்க, பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து 3 மார்க்ஸு. இந்த 3 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஒரு கொஷினை பாருங்கள், விந்துக்குள் தடைக்கு வேறு கொஷின் இருக்குது சரிங்களா. வாசக்டமி, டியூபெக்டமி இந்த மாதிரி கேட்கலாம். நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஸோ அதெல்லாமே பார்த்துங்க. இந்த லெசனில் வேறு விதமான ஒரே கொஷினை வேறு விதமான இருக்கும் சரிங்களா. அதேமாதிரி சர்க்கோசி, வாடகை தாய் அப்படின்னு கேட்கலாம். ஒரு பெண்ணிற்கு மற்றொரு பெண் குழந்தை பெற்றுத்தர முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ரெண்டும் ஒரே கொஷின்ஸ் தான் சரிங்களா, பார்த்துங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்தல், பல்வேறு தடுப்பு முறை, இனப்பெருக்க தொழில்நுட்பம் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கருவியின் குறைபாடுகளை கண்டறியும் முறை, தற்கால கருத்தடை முறை இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 4th லெசன். இது வந்து 4th லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. இந்த 13 ட்ரைசோமி, ஃபினைல் கீட்டோர்னியா, இரத்த கசிவு நோய் அல்லது ஹீமோஃபிலியா அதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸு. இந்த தலாமிசிமியா இதெல்லாமே நியூ கொஷின்ஸ், புதுசாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. உறவினர் தேர்வு, இடைப்பால் உயிரி, மிக பின்னிலிருந்து வேறுபடுத்துக இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 5 மார்க்ஸு. மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோம் இயல்பு மாற்றம், மரபு அடிப்படையில் மனிதனோட ரத்த வகை இதெல்லாமே நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க சரிங்களா. வேறுபட்ட இன செல், ஆண் மற்றும் பெண் உயிரிகளை விவரி இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 5. இது வந்து 3 மார்க்ஸ். இந்த கடத்த RNA, மரபணு தொகுதி திட்டத்தோட இலக்குகள் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ரைபோசைம் இதெல்லாமே நியூ கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மரபணு குறிப்போட சிறப்பு பண்பு, லேக்கோப்ரான், DNA ரேக அச்சிடல், RNA உலகம் இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்துங்க. 5 மார்க்ஸை பார்த்தீங்கன்னா இந்த DNA ரேக அச்சிடோட படிநிலை, DNA ரேக அச்சிடல்னா என்ன, அதோட பயன், மனித மரபணு திட்டம், இது 3த்துலேருந்து எதனாச்சும் ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6ல்
ஸோ சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு இது வந்து பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே 2 மார்க்ஸு. நெக்ஸ்ட் இது வந்து 3 மார்க்ஸ் சரிங்களா. மரபற்றுப்போதல், திடீர் மாற்ற கோட்பாடு, அமைப்பொத்த உறுப்பு, செயலொத்த உறுப்பு இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. 5 மார்க்ஸ் இதில் கொஞ்சம் நிறையா இருக்கும், இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு எது படிக்க முடியுமோ அது படிச்சுங்க. இந்த டார்வினோட கோட்பாடு, லாமார்க்கோட கோட்பாடு இதெல்லாமே படிச்சுங்க. மரபற்றுப்போதல் இதெல்லாமே நல்லா படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து மனித நலன் மற்றும் நோய்கள் இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 2 மார்க்ஸு. பியூர் சயின்ஸுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும், பயாலஜிக்கு வந்து மிங்கிள் பண்ணியிருக்கும் சரிங்களா. அதனால் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 3 மார்க்ஸு. நமக்கு எதனாச்சும் ஒன்று கேட்பாங்க, வைரஸ்ஸு, பாக்டீரியா இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு நோய்களை பற்றி கேட்பாங்க, அதை வந்து படிச்சிருங்க. 5 மார்க்ஸ் பாருங்கள். இந்த புரோட்டோசோவா இது, இந்த பிளாஸ்மோடியத்தோட வாழ்க்கை சுழற்சிலாம் நல்லா படிச்சிருங்க. இந்த போதை, மது இதை வச்சு கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் டைம் கேட்டாங்க, இந்த டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நோய் தடைக்காப்பியல், இன்டர்ஃபெரான் அதோட பங்கு இதெல்லாமே பார்த்து வச்சிங்க. பயாலஜிக்கு 7, 8 மிங்கிளாக இருக்கும், பியூர் சயின்ஸுக்கு தனித்தனியாக இருக்கும், அதனால் நல்லா பார்த்து வச்சுங்க. மேல் பூச்சாக்கம் இதெல்லாமே. அதுக்கடுத்து இது 3 மார்க்ஸு. அதில் சுய தடைக்காப்பு, அதுக்கடுத்து டான்சில் இது எல்லாமே அந்த டூயினோ கொஷினில் இருக்கும், நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இம்யூனோக்ளோபின், தடுப்பு மருந்து, இயல்பான நோய் தடைக்காப்பு இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபைனலாக மனித நலனில் நுண்ணுயிர்கள், ஸோ இது 2 பேர்த்துக்கு காமனாக வரும், இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 2 மார்க்ஸு. இது வந்து 3 மார்க்ஸு. ஸோ ஃபைனலாக இது வந்து 5 மார்க்ஸ். இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் அப்டேட் பண்ணவும் முடியல, அதனால தான் இவ்வளோ நாள் அப்டேட் பண்ணாமல் இருந்தோம். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.